மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. நம்ம எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து உலகம் பூரா நடக்கிற விஷயங்களை உங்கள் கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான உன்னதமான சேனலை தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். டெய்லி ஒரு வீடியோ 6 மணிக்கு போடுவேன். இந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தயவு செஞ்சு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஹலோ நண்பன்ஸ், எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாருமே தெரியும், நான் வந்து அரபு நாட்டில் தான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன்னு. உங்களுக்கு இப்போ அரபு நாட்டோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வார்னால பல பேர் இங்கே வந்து வேலை இழந்திருக்காங்க, வேலையை விட்டு ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ வேலை இல்லாமல் இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழலில் தான் நானும் இருக்கிறேன். கடந்த 2 மாதமாச்சு எனக்கு வேலை போய் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ப்ராஜெக்ட் இந்த சண்டேனால ஸ்டார்ட் பண்ணாமல் போனால எனக்கு வேலை போயிடுச்சு. ஸோ நான் இங்கே சர்வை பண்ணுறதுக்கு எனக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஸோ முடிஞ்சுனா உங்களால் இந்த QR கோட் யூஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு செய்யுங்க. ஹலோ மக்களே, நம்ம வெல்கம் டு விஜய் டாக்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. இப்போ ரீசெண்டாக ஒரு சில விஷயம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சோஷியல் மீடியாலையும் சரி, இல்லை நிறைய பேரும் இதை பற்றி பேசுகிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தளபதியோடைய சேஃப்டி ப்ளஸ் தமிழக மக்கள், அதாவது டிவிகேக்கு கூடுகிற அந்த கூட்டத்தின் மக்களுடைய சேஃப்டி அப்படின்ற ஒரு 2 விஷயத்த நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அப்படி நான் ஒரு நிறையா விஷயங்களை வந்து நோட் பண்ணியிருக்கேன். அதில் சில விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து நம்மளுடைய சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா நம்மளுடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா இல்லையா அப்படின்றது அந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். எலெக்ஷன் கமிஷன், தமிழக காவல்துறை, தமிழக முதலமைச்சர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாவேகா நடத்தக்கூடிய பொதுக்கூட்டத்தில் இந்த குண்டு வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குண்டு வைத்து மக்களை கொன்றுவிட்டு அந்த பழியை தூக்கி திமுக அரசின் மீது, ஸ்டாலின் அவர்கள் மீது போடுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. நான் வந்து தாவேகா தொண்டர்களை நான் வந்து எச்சரிக்கை உணர்வோடு எச்சரிக்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க அந்த கூட்டத்துக்கு. பொதுமக்களையும் எச்சரிக்கிறேன். விஜய் கூட்டத்துக்கு போகும்போதும் எந்த நேரத்தில் எது நடக்கும்னு தெரியாது. இப்போ பேசியிருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். அதாவது நமக்கு வர கூட்டத்தில் யார் வேணால் குண்டு வைக்கிறதுக்கு கூட வந்து நடக்கலாம், ஆனால் உங்கள் உசுரை வந்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறது நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இவனுக்காக நான் ஒரு ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டேன், முந்தானியத்தை போட்டாச்சு. பட் இருந்தாலும் இதை இன்றைக்கி நான் உங்ககிட்ட வீடியோ மூலியமாக ஷேர் பண்ணி நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா இவன் அஃப்கோர்ஸ் திமுகவோட கொத்தடிமை அப்படின்றது நமக்கு தெரியும். மக்கள் நீதி மையத்திலேருந்து வந்திருக்க ஒருத்தன்றது தெரியும். ஸோ மக்கள் நீதி மையம் இன்றைக்கி அங்கே தான் ஐக்கியமாக இருக்குது. பட் இது வந்து நம்ம வந்து அப்படியே கிவன் என்னது போகிற போக்கில் விட்டுட்டு போகிற செய்தியை பார்க்கவே கூடாது, கன்சிடர் பண்ணணும். ஏன்னா எப்பயுமே ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்கும். அந்த ஹிண்ட்டை நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா நடந்ததுக்கப்புறம் பார்த்தியா நாங்கள் அன்றைக்கே சொன்னோம், கேட்டிங்களா, வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணால் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், இது எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு வந்து எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்லே இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இன்றைக்கும் திமுகவுடைய ஆட்கள் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா இங்கே எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் ஒருத்தர் தான், அந்த மேடம் மட்டும்தான். மற்ற எல்லாருமே தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இருந்தவங்க தான். அஃப்கோர்ஸ் புதிய டிஜிபி ஒருத்தர் வந்து போட்டிருக்காங்க, அவர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம். பட் அவர் இந்த மாதிரி ஆட்கள் பேசின விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அதற்கான சீரியஸ் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலியமாக கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த திருச்சியில் வந்து மிகப்பெரிய நல்ல பாதுகாப்பு கொடுத்த காவல்துறைக்கு நம்ம நன்றி சொல்லவே இல்லை. ஏன்னா காவல்துறை கொடுக்காத போது நம்ம கண்டித்தோம். அவருக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்த அந்த காவல்துறைகளுக்கு நம்ம நன்றி இப்போ தெரிஞ்சுப்போம். ரெண்டாவது, இப்போ இந்த பசங்க, இந்த பொண்ணுங்க பேசினதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க சொல்கிற விஷயத்தை நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா அங்கே நடந்ததை பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கான ஒரு எச்சத்தனமான வேலையை வந்து இந்த மீடியா செய்யுது அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஏன்னா மீடியா தான் அதை வந்து செய்கிறாங்க, கவரேஜ் பண்ணுறாங்க, அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. பட் இந்த அளவுக்கு இறங்கி செய்யக்கூடிய மீடியா என்ன செஞ்சாலும் சைலண்ட்டாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க அதே வேலையை தான் செய்வாங்க. இதை நான் எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் இன்சிடெண்ட் அப்பையும் நிறையா மீடியா பீப்புள் எனக்கு வாய்ஸ் நான் கேட்டிருக்கேன், வாய்ஸ் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க அனுப்பலைனாலும் அவங்க பேசின விஷயங்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க.
அவங்களுக்கே பல நேரத்தில் அந்த இடத்துல வந்து எப்படி இது சாத்தியமாச்சு, நம்ம அங்கே தானே இருந்தோம், 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் எப்படி இவங்களாம் வந்தாங்க, என்ன நடந்துச்சு ஏது நடக்குதுச்சேன்னு தெரியாத அளவுக்கு அவங்களே கன்ஃபியூஷனாக ஆகியிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. இதை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி. நான் சில விஷயத்தை வந்து யூடியூப்பில் எல்லாத்தையும் போட்டுலாம் சொல்ல முடியாது, பண்ண முடியாது. அது வந்து யூடியூப்பும் ஒத்துக்காது. அஃப்கோர்ஸ் மற்ற விஷயத்துக்கும் உங்களுக்கு என்னன்றது தெரியும். பட் நம்ம தான் சேஃப்டியை நம்ம பார்த்துக்கணும். இப்போ அந்த பிள்ளைங்க வந்து பார்த்த விஷயத்த சொன்னாங்க, அதே விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ரூஃப் முக்கியம். அதனால் இந்த வாட்டி இனி எந்த மாதிரி சம்பவம் ஒன்று நடந்துச்சுன்னா, கரூர் சம்பவம் ஒன்று நடந்துச்சுன்னா, கண்டிப்பாக அதை தாங்குகிற சக்தி டிவிக்கும் கிடையாது, தலைவர் விஜய்க்கும் கிடையாது. கண்டிப்பாக அவர் இந்த அரசியல் களத்தை விட்டே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட அமைஞ்சிடும். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதை தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க. அதை தான் இந்த திராவிட கட்சிகள், நான் இப்போ சொல்ல மாட்டேன், ஒட்டுமொத்த பொலிட்டீஷியன்ஸும் அதான் எதிர்பார்க்குறாங்க. அதனால இவரை வந்து பேட் ஆக்குறதுக்கு கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அப்போசிஷன் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவர் போடுற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். ஓகே ரோஜா மேடம், இவங்க சொல்கிறது உங்களுக்கு தெரியும். இவங்க ஆல்ரெடி பாலிடிக்ஸ்லாம் இருக்கிறாங்க பல வருஷமாக. அப்போ இவங்களுக்கு தெரியும் பொலிட்டீஷியன்ஸ் எந்த எல்லைக்கு போவாங்க, என்ன மாதிரி லெவலுக்கு போவாங்க அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா அவங்க எந்த எல்லைக்கு வேணால் போகிறதுக்கான ஒரு முடிவை எடுப்பாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட பதவி அதிகாரம் அப்படின்ற அந்த விஷயம்லாம் இல்லாமல் போகுது அப்படின்னா அவங்க அந்த எல்லைக்கும் போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி இருக்க ஜென்ஜி கிட்ஸ் நீங்கள் வந்து ரியல் பாலிடிக்ஸ் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்துருக்கணும். இந்த ரியல் பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலவரங்களை பண்ணியிருக்கு, ஏகப்பட்ட உயிரை பலி வாங்கியிருக்கு, இது எல்லாமே நடந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் சொல்கிறத விட ஒருத்தர் சொல்லுவார், அவர் சொல்கிறது கேள்வி வந்து ரொம்ப கடினமானது. கடந்த அடுத்த 19 நாட்களில் வந்து விஜய்க்கு ட்ராக்ஷன் கூடுதுன்னு தெரிஞ்சதுன்னா கியரை மாற்றுவாங்க திமுக. ஆளும் கட்சியின் உண்மையான முகத்தை தாவேக்கா தரிசிக்கும். அது மாதிரி இடையூறுகள் நடைபெற வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? அளவுக்கு அதிகமாக கூட்டம் கூடும்போது யாராவது ஒரு விஷயமே எதாவது பண்ணிட்டான்னா கூட பெரிய அளவில் சிக்கல் வெடிக்கும். அப்போ ரொம்ப கண் குத்தி பாம்பா அதை பார்க்க வேண்டி இருக்குது. தெரியுதுல்ல, நம்ம மொட்டை மாமா மணி மாமா அவர் வந்து திடீர்னு இப்படி பேசுவார், திடீர்னு அப்படி பேசுவார். ஆனால் அவர் சொன்ன விஷயம் திராவிட கட்சிகளுடைய பாலிடிக்ஸ் அப்படின்றது இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. அவங்க பாருங்கள் இன்னும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போவாங்க அப்படின்றது தான் அவர் வச்சுருக்க ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா இவர் 40 வருஷமாக இந்த அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்க வந்து மீடியா பீப்புள். ஸோ இவங்களுக்கு தெரியும் உண்மை என்ன பொய் என்ன மாதிரியான விஷயங்களை இவங்க செய்வாங்க அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சாலும் கண்மூடித்தனமாக சில நேரத்தில் கண்ணை மூடிக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செய்கிறது தான் இவங்களுடைய வேலை அப்படின்றது தான் இன்றைக்கி மீடியா தொழில் ஆகிப்போச்சு. ஏன்னா மீடியாவுடைய ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொலிட்டிக்கல் லீடராக இருக்கும்போது அவங்க சொல்கிறது தான் அங்கே நடக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே எந்த எல்லைக்குமே போகிறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன். அந்த இடத்துல வந்துட்டு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் வந்து எவனா ஒருத்தன் ஒரு கலவரம் பண்ணுற மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் நம்ம பசங்க வந்து பொறுமையாக இருந்தால் சரி, பொறுமையாக இல்லாமல் என்னடா நீ எங்கள் தலைவரை பார்த்து இப்படி பண்ணுறியா வைக்கிறேன்னு சொல்லி லைட்டாக அப்படி ஸ்டார்ட் பண்ணால் போதும், ஒரு ஸ்பார்க் போதும் அந்த ஒட்டுமொத்த இடமே கலவர பூமியாக மாறுறதுக்கு. ஸோ அப்போ அந்த இடத்த நீங்கள் யோசிச்சுக்குங்க. ஏன்னா இங்கே தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டம் பார்த்திங்கன்னா ஒரு புரியாத கூட்டம், புதிரான கூட்டம் எல்லாருக்குமே. எத்தனை வாட்டி விஜய் அவர்கள் குழந்தைகள் வராதிங்க, பெண்கள் வராதிங்க, வயதானவர்கள் வராதிங்கன்னு சொன்னாலும் எல்லாரும் குழந்தைகளை தூக்கிட்டு வந்து தான் நிற்கிறாங்க. அந்த பொண்ணு அந்த வீடியோவில் கேட்டுச்சு பார்த்தீங்களா, இங்கே தான் அவர் வராதுன்னு சொல்கிறாங்களா, அப்புறம் எதுக்கு நீ தூக்கிட்டு வந்து வைக்கிறீங்க, அப்புறம் ஏன் மயக்கம் போட்டு விழுவுறீங்க, அதை எதுக்கு மீடியா கிட்ட நீ காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கல்ல. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இங்கே இதை சொன்னாலும் நம்ம உண்மையாலுமே விஜயவர்களை பார்க்க வர வேண்டாம்னு நினச்சா கூட இவங்க ஆளுங்களை செட் பண்ணி அனுப்புகிறதா இருக்கலாம். இப்போ உண்மையாலுமே தளபதி வண்டிக்கு பின்னாடி போகிற எல்லாருமே தளபதி ஃபேன்ஸானு தெரியாது. அதில் பாதி பேர் திமுக காரனாக இருக்கலாம், அதிமுக காரனாக இருக்கலாம், இல்லை நாம் தமிழர் கும்பல யாராக வேணா இருக்கலாம். வேணுங்கனே வண்டி எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வர்றது, செல்ஃபி எடுக்கிறது பண்ணுறது. ஸோ ஒரு பிம்பத்தை மெயின்டைன் பண்ணிட்டாங்கல்ல, இவங்க வந்து தற்கொலை கூட்டம் இப்படி தான் இருப்பாங்கன்னு. அப்போ அதை வந்து நம்ம மாற்றணும் நம்ம நினச்சாலும் அவங்க மாற்ற விட மாட்டாங்க. ஏன்னா இந்த கூட்டத்தை அவங்க வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும். தம்பி தங்கைகள் ரொம்ப உஷாராக இருங்க இனி வரப்போகிற பிரச்சாரங்களில். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து தளபதி அவர்களே, நீங்கள் வந்து எல்லோரும் கொடுக்குற அந்த அன்பில் நீங்கள் வாங்கி அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்கள் செய்கிறீங்க. தயவு செஞ்சு சாப்பாடை மட்டும் வாங்கி சாப்பிட்றாதீங்க. அது வந்து கோகோனட், அதாவது இளநியாக இருக்கட்டும், கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு யார் கொடுத்தாலும் தயவு செஞ்சு வேண்டாம். தயவு செஞ்சு ப்ளீஸ் அவங்க கொடுக்குற படங்கள், மாலைகள், இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் வாங்கிக்கிங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்கள் உடம்புக்குள்ளே போகிற ஒரு உணவை யாரோ கொடுக்குறவரை நீங்கள் வாங்கி சாப்பிடாதீங்க. அவங்க உண்மையிலேயே தளபதி ஃபேன்ஸாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் அதில் ஏதாவது கலந்துருக்கலாம். இல்லை வேறு யாராவது இருந்து தளபதி ஃபேன்ஸ் போர்வையில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். நீங்கள் குடிச்சு உங்களுக்கு எதாவது ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கிங்களேன், உங்களை நம்பி இங்கே பல கோடி மக்கள் வந்து இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மக்கள் எல்லாம் நீங்கள் ஏமாத்துற மாதிரி ஆயிரும். அதனால் தயவு செஞ்சு இதை வேண்டாம், விட்டுருங்க. நீங்கள் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ரொம்ப 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 பாதுகாப்பாக இருக்கணும். அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா கணிப்பும் ஃபெயிலியர் ஆகும். ஏப்ரல் 14க்கு மேலே தான் கணிப்பு சரியாக வரும். சூரியன் எங்கே வரணும்,
மேஷத்துக்கு வர வரைக்கும். ஏன்னா எல்லா தலைவர்களுக்கும் அப்படி தான். புதிய கட்சி நடிகர் விஜய் இதெல்லாம் பெரிய அளவுக்கு ஆட்டங்க பேசப்படும். நான் ஸ்டாப் ஆகிடும் அவருடைய டெவலப்மெண்ட்டெல்லாம். அவரது அந்த பயணங்கள்லாம், அந்த சுற்றுப்பயணம்லாம் எந்த அளவுக்கெல்லாம் கோஆப்ரேட் ஆகும்னு தெரியாது. நிறைய துர்மரணங்கள்லாம் ஏற்படும் அவரது கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா. ஏன்னா இந்த பேர் கெடுக்கிறதுக்குன்னே நிறைய பேர் ஒத்துழையாமை இயக்கம் செய்வாங்க. ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் செல்வி இவர் வந்து உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு அஸ்ட்ராலஜர். இவர் சொல்கிறதெல்லாம் நடக்கும்னு வந்து நான் எல்லாரும் நம்புகிறாங்க. அது உண்மையாக பொய்யா அப்படின்றது பார்த்தவங்களுக்கு, நடந்தவங்களுக்கு, அதை அவங்கள்ட்ட அந்த அஸ்ட்ராலஜி பார்த்தவங்க தான் தெரியும். பட் இவர் சொல்கிற விஷயத்தை நம்ம நம்பி தான் ஆகணும். நீ என்னென்ன ஜாதகம்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவனுக்கு வந்தால் தான் வயிற்று வலி அப்படின்றது மட்டும் புரிஞ்சுங்க. உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலில் தேடி போக மாட்டோம். உடம்புல ஏதாவது பிரச்சனைனா தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் தேடி போவோம். அதே தான் ஜாதகமும். ஜாதகத்தை இல்லைன்னு சொல்கிறவன் அவனுக்கு அது வரைக்கும் ஜாதகத்தோட தேவை வந்திருக்காது. அவன் வாட்டுக்கு எப்படியோ வாழணுமோ அப்படி வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். ஆனால் ஒரு கட்டத்தில் அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்ற கேள்வி வரும்போது தான் சரி நமக்கு நேரங்காலம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போகிறது தான் இந்த ஜாதகம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அதனால் ஒரு செல்வி ஜாதக அடிப்படையில் சொன்னாலும் சரி, இல்லை அவர் வந்து அக்கறையின் அடிப்படையில் சொன்னாலும் சரி, சொல்கிற மேட்ரு என்ன அப்படின்றத மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிங்க. தளபதியோடைய பிரச்சாரம் வீரியம் ஆக 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 எதிர்ப்புகள் வீரியம் ஆகும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னதான் காவல்துறை எந்த அளவுக்கு நமக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து எல்லாமே கொண்டு போனாலும் சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். அவருக்கா யார்? ஒரு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டுக்காக சண்டை போடும்போது சமூக விரோதின்னு சொன்னவர் யார்? உச்ச நட்சத்திரம். ஓகேங்களா? அந்த உச்ச நட்சத்திரம் சொன்ன மாதிரி இப்போ உண்மையாலுமே சமூக விரோதிகள் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சமூக விரோதிகள் நான் யாரை சொல்கிறேன்? திமுக ஆதரவாளர்களாக இருக்கலாம், இல்லைன்னா கூலிக்கு வேலை பார்க்குற காசை வாங்கிட்டு என்ன வேணால் யாரை வேணால் கொள்கிற தொழில் பண்ணுறவங்களாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம், எந்த ஸ்டேட்லேருந்து வேணால் வந்து இருக்கலாம். தமிழ்காரங்க தான் இருப்பான்னு சொல்ல முடியாது. எங்கேருந்து வேணால் வரலாம், யார் வேணால் வரலாம். ஸோ அதனால் ரொம்ப 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 முக்கியம் தளபதியுடைய உயிர், மக்களுடைய உயிரும். ஸோ இந்த ரெண்டையும் பாதுகாத்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தான். போலீஸ்காரங்க இருந்தாலும் யார் இருந்தாலும் ஒவ்வொரு வாட்டியும் பிரச்சாரம் நடக்க போகிற இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா உங்கள் கண் ஒரு கழுகு கண் மாதிரி என்ன ஏது எங்கே ஸ்பை மாதிரி நீங்கள் இருக்கணும். ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, தளபதி பார்க்குறது அதெல்லாம் ஓகே. பட் என்ன பண்ணாலும் நீங்கள் ஸ்பை ஏஜெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தப்பிச்சுக்க முடியும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். இதை நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி பார்த்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, என்னுடைய கடமை சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ஃபைனலாக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்ட தலைவர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், தளபதியோட உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனாலும் நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அங்கே காவல்துறை வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு குருட்டுத்தனமாக மட்டும் இருந்துடாதீங்க தயவு செஞ்சு. காவல்துறை இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் தளபதி அங்கே இப்போ நாளைக்கு பிரச்சாரம் போகிறாங்கன்னா இன்றைக்கே அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள். அங்கே ஆளை போடுங்க. ஆளை போட்டு அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி நிறையா எக்ஸ் போலீஸ்காரங்கள்லாம் வந்து தமிழக வெற்றி காலத்தில் அந்த படைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு நீங்கள் ஹையர் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். அவங்கள அந்த இடத்துல அனுப்பி வேவு பார்த்து இடம் ஓகேவா, வேறு எதுவும் இருக்கா, ஏன்னா அவங்களுக்கு தான் அனுபவம் இருக்குது, என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியும். ஸோ இதை தயவு செஞ்சு செய்யுங்க அப்படின்றத நான் தமிழக வெற்றி காலத்திலையும் கேட்டுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் நண்பன் மிஸ், வேறு ஒன்றும் இல்லை. See you in another video. Love you. Take care. Bye bye.